ஓகேங்களா. ஒவ்வொன்றுத்துல என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், வெறும் இந்த பம்பு மட்டும் தான் இருந்துச்சு. இதில் தண்ணியை கனெக்ட் பண்ணி அடிச்சுட்டு போயினே இருக்கும். ஓகேங்களா. அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கும், ப்ரெஷருக்கு இது கொடுக்குறது மாதிரி. ஓகேங்களா. இதில் இன்னும் அட்வான்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே வெளிப்படையாக பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்காது. ஸோ இந்த பம்ப் வந்து சென்ட்ரிஃபிகல் பம்ப், அதாவது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மாதிரி நம்ம இயங்குது. ஓகேங்களா. நமக்கு தெரியும், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தெரியும், நம்ம டிஎன்பிசி படிக்கிறதுனால சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் என்ன எப்படி பயன்படுத்த தெரியும். ஸோ அந்த பம்பு தான். இதில் வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குது. இந்த கனெக்ஷன் வந்து ஓஸ், நம்ம ஓஸ் பார்த்தீங்களா. ஸோ ஓஸ் வந்து எங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. லப்பர் ஓஸ், சிந்தட்டிக் எனாமல் லப்பர் அண்ட் கேன்வாஸ் ஓஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓஸ் வந்து நாங்கள் எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஃபயர் ப்ளஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ கரும்பு தோட்டத்தில் எந்த ஓஸை பயன்படுத்தணும், ஒரு வீட்டில் ஃபயர் ஆகுதுன்னா எந்த ஓஸை பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஸோ வீட்டில் பயன்படுத்தினா லப்பர் ஓஸே பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஒரு கரும்பு தோட்டத்தில் லப்பர் ஓஸ் போட்டால் என்ன எரிஞ்சிடும். அதனால் அந்த டைமில் கேன்வாஸ் போடும். ஓகேங்களா. அந்த ஓஸில் மல்டிபிள் இதில் செக்ஷன் பண்ணும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த ஓஸில் வந்து 2 அடாப்டர் இருக்கும். ஒன்று வந்து ஃபீமேல், இன்னொன்று மெயில் அப்படின்வாங்க. ஸோ மெயில் அப்படின்றது வந்து அந்த ஓஸ்லேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிரகாஷ், இந்த ஓஸ் மட்டும் சின்ன ஓஸ் மட்டும் டேங்க் இருக்கு. ஸோ இதை அப்படியே பாருங்க. கேளுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மெயில் கப்ளிங், இது ஃபீமேல் கப்ளிங். ஓகேங்களா. இந்த மெயில் கப்ளிங்கில் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் உள்ளே விட்டுட்டு, ஃபீமேல் கப்ளிங்கில் இதை வந்து பிரான்ச் பைப்பை கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுலேயே எங்களுக்கு நிறைய டைப் இருக்குது பிரான்ச். ஓகேங்களா. இதை கனெக்ட் பண்ணி இதை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த பிரான்ச் பைப்பை நாங்கள் வந்து மல்டிபிள் ஃபயர் கால்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி பிரான்ச் டைப் பண்ணுவோம். ஸோ இதில் பிரான்ச் டைப்லேயே நிறைய பிரான்ச் டைப் என்னென்ன இருக்குன்னா, மெட்டல் பிரான்ச் பைப், வெறும் பைப் மட்டும் தான் இருக்கும், அதில் வச்சு என்ன சொல்லுவோம். இது வந்து ஹேண்ட் கண்ட்ரோல் பிரான்ச் பைப்புன்னு வாங்க. ஓகேவா. இந்த பிரான்ச் பைப் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஸோ ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபயர் ஆகுதோ, இல்லை ஒரு இடத்துல வந்து நிறைய ஸ்பீக்கர் இருக்குன்னா அந்த நம்ம ஸ்ப்ரே பண்ணின்னு போகலாம். ஓகேங்களா. ஸ்ப்ரே பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஃபயர்னா இந்த எலக்ட்ரிக் கண்டினியூஸாக அடிக்க முடியாது, இப்படி கட் பண்ணி அடிக்கிறது. அதான் எலக்ட்ரிக் ஃபயர் வந்து நம்ம கட் பண்ணி அடிக்கணும். நம்ம ஒரு தொடர்ந்து அடிச்சோம் நம்ம மேலே ஷாக் அடிச்சிடும். ஓகேங்களா. எலக்ட்ரிக் ஃபயரில் எரியுது, எலக்ட்ரிக் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எரியுது, அங்கே போய் தண்ணி அடிச்சோம்னா ஆகும், இல்லை ஃபோன் கலந்து தண்ணி தான் அடிப்போம், அப்போ கூட நம்ம மேலே கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, சினிமாவிலாம் வந்து பார்த்துருப்பீங்க அந்த மழை பெய்யுறது மாதிரி, அந்த இதெல்லாம் இப்படி இது லைன் இப்படி இது பண்ணிட்டு இல்லை ஜாயின்மெண்ட் அடிச்சுன்னா ஸ்ப்ரே மாதிரி அப்படி வந்து மழை பெய்யுது. இப்போ ஒரு இடத்துல ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக ஃபயர் ஆகிட்டு இருக்கு. கண்டெய்னர் ஓப்பன் ஆனா ஃபயர் வந்து நம்ம மேலே போகணும்ல, அந்த இடத்துல என்ன பண்ணணும், பிபி சூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்ப்ரே மாதிரி வச்சு போனோம், அந்த ஃபயரை நம்ம நோக்கிட்டு போகணும், நம்ம மேலே ஃபயர் வராது. ஓகேங்களா. ஸ்ப்ரே ரவுண்டாக. ஓகேங்களா. இந்த சைடு வச்சா மழை பெய்யுற மாதிரி இருக்கும். இதை நாங்கள் அடிக்கடி டெமோ பண்ணுவோம். இங்கே வரும்போது நீங்கள் என்னைக்குன்னா ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய டைப் இருக்குது. ஸோ செக்ஷன் ஓஸ்லேயும் நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா. இது பேசிக். இங்கே எங்கள் ஃபயர்மேன் ட்ரைனிங் வந்தீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸர் கேட்டர் வந்தீங்கன்னா இதை பற்றி தான் பேசிக். இப்போ ஃபயர் வாலண்டியர்ஸ்னு ஒரு 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறது 45 நாள் ட்ரைனிங் கொடுத்து இப்போ தான் செலெக்ஷன் பண்ணோம். அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு நாள் டியூட்டி கொடுத்தா 500 ரூபா அவங்களுக்கு சம்பளம். மாதம் 5 டியூட்டி கொடுப்போம் அவங்களுக்கு. சும்மா இங்கே வந்து எதாவது வந்து 5 நாள் வந்து எதாவது ஃபங்க்ஷன் டைம் மாதம் அவங்க அக்கௌண்ட்டில் 500 ரூபா 2500 ரூபா மாதம் வரும். நீங்கள் விருப்பம் இருக்கவங்க யாருன்னா ஃபயர் வாலண்டியர்ஸ்னா நாங்கள் இப்போ வந்து கூட்டம் அந்த மாதிரி வந்தாங்க, ஒரு 10 பேர் வந்தாங்க வாலண்டியர்ஸு. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். அது இந்த தீபாவளியில் வந்து முடியுது. அடுத்து வரும்போது உங்களுக்கு சொல்லுவோம். நார்மலாக ஒரு டேட்டா ஜென்ஸ் யாருனாலும் வரலாம். நார்மலாக ஒரு டேட்டா நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஃபயர் வாலண்டியர்ஸ், ஊருக்கு ஒரு ஃபயர் வாலண்டியர்ஸ், அவங்க உங்கள் ஊரில் ஜஸ்ட் பக்கத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். எமர்ஜென்சிக்கு அங்கே லோக்கல் ஆளை கூப்பிட்றதுக்காக நாங்கள் டேட்டா எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. அந்தந்த ஊரில் ஏதோ நீச்சல் தெரிஞ்சவங்களோ, இல்லை பாம்பு பிடிக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் ஃபயர் வாலண்டியர் டேட்டா நாங்கள் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஃபயர் சர்வீஸில் நிறைய ரெக்கார்ட்ஸ் 56 ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா. அந்த 56 ரெக்கார்ட்ஸில் ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து ஜிபி, அப்புறம் ஒரு படிப்பறிவேடு, அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபயர் வாலண்டியர்ஸ் பற்றி ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வாட்டர் பவுசர்னுவாங்க. இந்த வாட்டர் பவுசர் எப்படின்னா, ஃபயர் கால் வருது, ஃபயர் கால் வந்தோடனே இந்த இடத்துல ஸ்பாட்டில் டிரைவர் இருப்பாங்க, இங்கே மென் வந்து இதை கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணி அங்கே எங்கே ஃபயர் இருக்கோ அங்கே போவோம். அந்த ஃபயருக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஃபயர் இப்போ வந்து சின்ன ஒரு இடத்துல ஃப்ளாட்டான இடத்துல ஃபயர் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி, இதே ஒரு 12 மாடி பில்டிங்கில் இருக்குது, நம்ம இங்கேருந்து அடிக்கணும், அதுக்கேற்ற ப்ரெஷர் கொடுத்தா தான். அந்த தென்மரத்தில் அடிக்கணும்னா என்ன பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரெஷர் இங்கே வந்து இது வந்து ப்ரெஷர் கொடுக்குற கேஜ். நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க இங்கே இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ஃபயர் ஃபைட்டிங் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வாட்டர் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஏறி போய் வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துன்னு இருக்கும். அப்படிலாம் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து இங்கே லெவல் கொடுப்போம்.
எவ்வளோ வாட்டர் இருக்குது. ஓகேங்களா, இதோட கெப்பாசிட்டி வந்து 12,000. 12,000 லிட்டர். ஓகேங்களா, ரொம்ப நேரம் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து ஃபயர் சர்வீஸில் வண்டியில் 24 ஹவர்ஸும் தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லை அப்படின்னா ஃபயர் சர்வீஸில் உடனே தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா கூட நாங்கள் உடனே வந்து ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஃபயர் முடிச்ச உடனே வந்து ஃபுல் பண்ணிட்டு தான் வண்டியை வந்து ஸ்டே இங்கே நிற்க வைக்கணும். ஸோ இது வந்து 12,000 கெப்பாசிட்டி. இதில் இந்த இது இருக்குது. சப்போஸ் எந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து தண்ணியே இதில் காலி ஆகிடுச்சு, அங்கே வந்து பெரிய விபத்தாயிட்டு இருக்கு, அந்த டைமில் வந்து நம்ம உடனே போய் தண்ணி குடிச்சுலாம் வர முடியாது. அந்த டைமில் ஒரு எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணோம்னா, பக்கத்தில் ஏரி குளம் இல்லை, நம்ம இந்த மாதிரி கல்குவாரியோ அகழியோ அந்த டைமில் என்ன பண்ணோம், செக்ஷன் ஓஸை பயன்படுத்தும். இங்கே இருக்குங்களா, இது வந்து செக்ஷன் வந்து என்ன பண்ணுவோம், செக் பண்ணி தண்ணியை வந்து இதுக்குள்ள போவோம். இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அதை வந்து திருப்பி எங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி வெளியே கொடுப்போம். நாங்கள் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிடுவோம். அந்த சைடில் தண்ணி இஸ்துட்டுப்போம், இந்த சைடில் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டு அதுக்காக இந்த செக்ஷன் ஓஸை வச்சிருக்கோம். ஓகேங்களா, இது பேசிக். இது வந்து லெவலில் இதை கண்டக்ட் பண்ணுறப்போ இதில் காட்டும். ஓகேங்களா, எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ப்ரெஷர் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இதெல்லாமே வாட்டர் ஃபுல்லாக இருக்கா சார்? இப்போ வாட்டர் ஃபுல்லாக இருக்கு. வாட்டர் ஃபுல்லாக இருக்குது. அது அந்த லெவலில் இருக்குது. வாட்டர் ஃபுல்லு கொஞ்சம் கீழே இருக்குது. ஓகேங்களா, தெரியுதாடி எப்படி?